அதாவது ஜோதிடம் பார்க்குறது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனால் பெரும்பாலான மக்கள் ஜோதிடத்தை நம்புறது வந்துட்டு ஒரு சில காரணங்கள் இருக்குது. என்னென்னா அது கலாச்சாரம் பாரம்பரியம் அப்படிங்கிறத தாண்டி அது வந்து மனசுக்கு ஒரு நிம்மதி தருது. ஓகே, இதோட இந்த டைம்லாம் நம்மளுக்கு இந்த கெட்டது வந்து முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் நல்ல காலம் ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஒரு சில ஆறுதல் பழக்க வழக்கங்கள் அதில் வந்துட்டு நடைமுறையில் இருக்குது. இன்னொன்று வந்துட்டு நம்மளால் சுயமாக முடிவெடுக்க முடியலை அப்படிங்கிறம்போது அதை ஜோதிடத்தோட கையில் கொடுக்குறோம். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு ஒரு நல்லதாகவும் அமையலாம், இல்லை நல்லது இல்லாமலே அமையலாம். நாம் நமக்கு மேலே பழி போட்டுக்கிட முடியாதுல்ல. ஜோதிடத்தில் பார்த்துட்டோன்னா அவங்க சொன்னாங்க, நாங்கள் செஞ்சோம், இப்படி தோல்வியாயிருச்சு அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். நல்ல நேரத்தை வந்து அது ஒரு ஆறுதலாக அமைஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி அப்புறம் நம்மளுக்கு மேக்ஸிமம் அது பொருந்துற மாதிரி இருக்கும். இப்போ 10 விஷயத்தில் ஒரு 2 விஷயம் நம்மளுக்கு பொருந்துருச்சுன்னா அதுதான் நம்ம மைண்டில் செட் ஆகிருந்திருக்கும். லைக் நீங்கள் ரொம்ப நல்லவங்க, ஆனால் வந்துட்டு உங்களுக்கு கோபம் கொஞ்சம் அப்பப்போ வரும், உங்களை வந்துட்டு மற்றவங்க ஏமாத்துறாங்க. இதெல்லாம் மோஸ்ட்லி வந்துட்டு எல்லாருக்குமே பொருந்தக்கூடிய ஒன்று. பெரும்பாலான மக்களுக்கு இல்லை, எல்லாத்துக்குமே பொருந்தக்கூடிய ஒன்று தான். அதனால தான் நம்ம ஜோசியத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிறோம். ஸோ இதெல்லாம் நான் உட்காந்து யோசிச்சது. உங்களுக்கு ஜோதிடம் மேலே நம்பிக்கை இருக்கா இல்லையாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் இல்லை அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு நல்லா ஆழமாக இருக்கும். ஓகே.